டெய்லி காலையில் எழும்பும் போதே இந்த ஏக்கத்தோட நான் எனக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே. ரெண்டாவது, அவருடைய செயலை செய்வதற்கு எது தடையா இருக்குதோ அதெல்லாம் ஒதுக்கிருங்க. மூணாவது, ஆமென், நம்பிக்கையோட நில்லுங்கள், தேவனை ஆராதித்து கொண்டே இருங்கள். நாலாவது, விசுவாசத்தை டிக்ளேர் பண்ணுங்க. எந்த சிச்சுவேஷன்ல யார் நம்புறாங்களோ நம்பலையோ நீங்க விசுவாசத்தை சொல்லி முன்னாடி நடந்துட்டே இருங்கள். ஐந்தாவது, அவர் சொன்னதை செய்து முடிக்கிறது மாதிரி நில்லுங்கள். நிச்சயம் சொல்லுகிறேன், அவர் காணப்படுவார், கர்த்தர் காணப்படுவார். நம்பி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் காணப்படும் போது ஆமென், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள், உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சந்தோஷமாய் சொல்லுவோம் பார்க்கலாம். இன்னும் துதிப்பே, ஓ இன்னும் உம்மை எக்காலமும் நான் துதிப்பே, எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றிடுவேன், எக்காலமும் நான் துதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, ஓ இன்னும் உம்மை விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்கள். இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. விசுவாசத்துல தளர்ந்துறாத. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வருவார். ஹalleluya. ஒரே வார்த்தை சொல்லுங்க. ஆமென். நம்பிக்கையாவுமே, நம்பிக்கையாவுமே இழந்தாலோ எல்லாமே முடிந்தது என்றாலோ, நம்பிக்கையாவுமே இழந்தாலோ எல்லாமே மூடி. நம்பிக்கையோடு எந்த கல்லறையின், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மாறுபாண்டவரே நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நீங்க செய்வீங்க ஆண்டவரே. எந்த கல்ல நீர் பார்க்கிற விதத்தில், நீர் பார்க்கிற விதத்தில் நான் காணப்பட கிருபை தாரும். ஆமென். உயிர் தெழும்ப செய்வி, இன்னும் துதிப்பே. அவர் காணப்படுவார், அவர்கள் வெட்கப்படுவார்கள். உன்னை சந்தோஷம் காணும்படி அவர் காணப்படுவார். இன்னும் துதிப்பே, அப்படி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நீங்க காணப்படும் போது நீர் பார்க்கிற விதமாய் நான் நிற்கணும்ப்பா. விசுவாசத்தில் தளர்ந்தவனாய் அல்ல, நம்பிக்கை அற்றவனாய் அல்ல, இன்னும் நம்பிக்கை உடையவனா, இன்னும் நம்பிக்கை உடையவனா. கேளு சபையே, கேளு சபையே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. எந்த பகுதி தளர்ந்து இருக்கிறீர்களோ அதில் கர்த்தருடைய பலன் இப்பொழுது உங்கள் மேல் வருவதாக. நீ தளராதே, நீ தளர்ந்து போகாதே, விசுவாசத்தில் உறுதியாயிரு, ஆராதித்துக் கொண்டே இரு. யார் என்ன சொன்னாலும் நீ கலங்காதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உன்னை பார்க்க வைக்க போகிறார், நீ கண்ணார பார்க்க போகிறார், கர்த்தர் உனக்காய் வெளிப்பட போகிறார். சில உள்ளத்தை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், தளர்ந்துராத, தளர்ந்துராத. சாமுவேல் வர தாமதிக்கிறது, அவன் பர்பஸா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நீ எப்படி நிக்கிறேன் பார்க்கிறார், நீ எப்படி நிக்கிறேன் பார்க்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் நிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காய் நிற்கிறேன், உமக்காய் விசுவாசித்து நிற்கிறேன், என் கண்கள் உம்மை காணும் வரையிலும். சுற்றி இருக்கிறவர்கள் என்ன பேசினாலும் பேசட்டும், சுற்றி இருக்கிறவர்கள் என்ன பேசினாலும் பேசட்டும். உனக்கு பேசுறதுக்கு பதில் இல்லை, ஆனா கர்த்தர் காண பண்ணி பதில் செய்வார், கர்த்தர் காண பண்ணி பதில் செய்வார். நீ பேசி அல்ல இனி சொல்ல போறது, கர்த்தர் காணப்பட்டு பதில் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்பட போகிறார். நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஓலா காதரே மோஷியா தலரபோ ரே மஹந்தல ரேகா. தேவன் விரும்புகிறதை செய்ய ஒவ்வொரு நாள் விட்டு கொடுங்கள்.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கர்த்தர் குறித்ததை செய்ய புறப்பட்டான். ஆபிரகாம் தேவனுக்கு தடையா இருக்கிறவைகளை தன்னை விட்டு அப்புறப்படுத்தினான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆராதித்தான். ஆமென். ஆபிரகாம் விசுவாசத்தை அறிக்கைப்படினான். ஆபிரகாம் கர்த்தர் தன்னை எப்படி பார்க்க விரும்பினாரோ அப்படி பார்க்கத்தக்கதாய் நின்றான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவன் கண்களுக்கு முன்பாய் அவர் வெளிப்பட்டார். அவன் ஒரு விஷயம், 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீங்க எனக்காய் காணப்படும் போது நான் இல்லாம போயிடக்கூடாதுப்பா. என்னை நம்ப வச்சு இதுவரை நடத்தி வந்து விட்டு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்க்கல, ஆனா நான் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கிறத நீங்க பார்க்கறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் உங்களை பார்க்கல, ஆனா நான் ஒவ்வொரு பாதையில சகிக்கிறத நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு நான் உங்களை பார்க்கல, ஆனா என் அழுகையை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்க்கல, ஆனா நான் விசுவாசத்துல நிற்கிறத பார்க்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்க்கல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீர் என்னுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர். நான் தைரியமாய் நிச்சயமாய் சொல்லுகிறேன், என் கண்கள் அவரை காணும். என் கண்கள் அவரை காணும். என் கண்கள் அவரை காணும். ஆமென். உனக்கு சந்தோஷம் உண்டாக நான் காணப்படுவேன் என்றார். அவர்களோ வெட்கப்படுவார்கள், நீங்களோ களி கூர்ந்து மகிழ்வீர்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கா நன்றி தகப்பனே. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நான் காணப்படுவேன் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரப்பா. நீ சும்மா பேசுகிற தெய்வம் அல்ல ஆண்டவர். நீர் காணப்படும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியும், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு வெட்கமும் உண்டாக செய்கிறவர். ஆண்டவரே, எப்போ காணப்படணும்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. நீ பேசின வார்த்தையின்படி நீர் காணப்படும் போது நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. நீர் பார்க்கிற விதத்தில் இருக்கணும் ஆண்டவரே. நீர் எப்படி என்னை பார்க்க நீர் விரும்புகிறீரோ அப்படி நான் உருவாக்கப்பட்டிருக்க எனக்கு கர்த்தர் கிருபை தாரும். விசுவாசத்தில் தளராதபடி ஆண்டவரே. ஒரு ஈசாக்கு நம்பலாம், ஆனால் எல்லாரும் நம்புவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நான் யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். எந்த காரியத்திற்காக ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய காரியத்தை நான் செய்ய எதுவும் தடை வராதபடிக்கு ஆண்டவரை எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துகிற கிருபையை தாரும். தினம்தோறும் உம்முடைய விருப்பத்தின்படி நிற்க நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து